பணத்தை பற்றிய ஒரு அழகான கற்பனை கதை. ஒரு நாள் இளவரசன் என்ற திறமை மிக்க ஒருவன் வீதியின் வழியே சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு வியாபாரி காலேஜ் பேக்குகளை விற்று கொண்டிருந்தார். அவனுக்கு அதை பார்த்தவுடன் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. ஆனால் கையில் ரூபாய் இல்லை. எதிர்க்க பார்த்தவுடன் அவனுடைய பழைய நண்பன் ஒருவன் வந்தான். நண்பா, எனக்கு இந்த பேக் தேவைப்படுகிறது, இப்போது என்னிடம் பணம் இல்லை, இதற்கு 500 ரூபாய் தேவைப்படும், 500 ரூபாய் கொடு என்று கேட்கிறான். அவனும் கொடுத்து விடுகின்றான். அவனும் பேக்கை வாங்கி கொண்டு வீட்டிற்கு செல்கின்றான். சென்றவுடன் அவனுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பில் எனக்கு பணம் தேவைப்படுகிறது என்று அவன் கூறுகின்றான். அதற்கு இவன் கூறுகின்றான், நான் உன்னிடம் 2-3 நாட்கள் கழித்து கொடுக்கிறேன் என்று அல்லவா கூறினேன், திடீரென்று பணம் கேட்டால் எப்படி என்று இவன் பதிலுக்கு கூறுகிறான். ஆனால் அவன், இல்லை, எனக்கு இப்பொழுதே பணம் தேவை என்று அவன் கூற, சரி, எப்படியாவது நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி தருகிறேன் என்று கூறிவிட்டு, நீ பேருந்து நிலையத்திற்கு வந்துவிடு என்று கூறுகின்றான். அங்கு அவனுக்கு தெரிந்த ஒருவரிடம் வாங்கி கொடுக்கலாம் என்று எண்ணி அங்கு அவனை வர சொல்லுகின்றான். அவனும் அதுபோன்று அங்கு வந்து விடுகின்றான். இவனும் 500 ரூபாயில் 200 ரூபாய் கையில் வைத்திருக்கின்றான். 300 ரூபாய் தானே, எப்படியாவது யாரிடமாவது வாங்கி கொடுத்து விடலாம் என்று எண்ணி அந்த அவனுக்கு தெரிந்த பேருந்து நிலையத்தில் இருந்து அவரிடம் வாங்கி கொடுத்து விடலாம் என்று எண்ணி அங்கு அவனை வர சொல்லி அங்கு அவனை காத்திருக்க சொல்லுகின்றான். அவனும் அங்கு காத்திருக்கின்றான். இவன் போன உடனேயே அவன் வெகுண்டு எழுகின்றான். காசை கொடு என்று அவன் வெகுண்டு எழுகின்றான். கொஞ்சம் பொறு, இன்னும் அவர் வரவில்லை, வந்தவுடனே நான் வாங்கி கொடுத்து விடுகின்றேன், இப்பொழுது என்னிடம் 200 ரூபாய் இருக்கின்ற, அவரிடம் 300 ரூபாய் வாங்கி கொடுத்து விடுகிறேன் என்று அவன் கூறுகின்றான். ஆனால் அவன் வேகமாக நடந்து கொள்கின்றானே தவிர கொஞ்சமும் சாந்தமாக அவன் இருக்கவில்லை. அவன் புரிந்து கொண்டான், இது யாரோ இவனை தூண்டி விட்டிருக்கிறார்கள், அதனால் தான் இவ்வாறு இவன் செயல்படுகிறான் என்பதை தெரிந்து கொண்டான். சரி நண்பா, நீ இங்கே இரு, எனக்கு தெரிந்த இன்னொருவர் இருக்கிறார், அவரிடம் கேட்டு பார்க்கிறேன் என்று அவன் ஒரு டீ கடை, ஒரு கோல்டு கவரிங் கடை, பேருந்தில் தனக்கு தெரிந்த ஒரு நடத்துனரிடம், ஒரு பூக்கார அம்மாவிடம் என்று ஒரு ஜெராக்ஸ் கடைக்காரரிடம், அதுபோன்று ஒரு ஃபோட்டோ கடைக்காரரிடம் என்று யாரிடமோ கேட்கின்றான். ஆனால் ஒருவரும் தர முன் வரவில்லை. இதில் 2 விஷயமும் நடந்திருக்கின்றது. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் அந்த திறமை மிக்க இளவரசன் ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் சென்று தனது அடுத்த படத்திற்கான ஃபோட்டோ ஷூட்டை எடுத்துக்கொண்டு பிறகு வந்துவிட்டான். இதற்கிடையிலும் இந்த சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அவன் ஒரு கல்லூரியின் மிகச்சிறந்த ஆசான், அது அவனுக்கு தெரியாது. இவெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு 300 ரூபாய் கிடைக்கவில்லை. எனவே அந்த இடத்தில் வந்து பார்க்கின்றான், அவனை காணவில்லை. எனவே அவனுக்காக கொஞ்சம் நேரம் காத்திருக்கின்றான். திடீரென்று பார்த்தால் அவன் வந்து அவனுக்கு எதிரிலே மிகவும் வேகமாக வந்து இறங்கின்றான். என்னவென்று கேட்டால், உடனே அவனுடைய கையில் இருந்த மொபைலை சடார் என்று பிடுங்கிக் கொள்கின்றான். அவனும் கொடுத்து விடுகின்றான். சரி, எடுத்துக்கோ அப்படி என்று. அந்த அளவிற்கு அந்த இளவரசன் என்றவன் மிக சிறந்த கல்லூரி ஆசிரியர் மட்டுமல்ல, சிறந்த மனிதனும் கூட. அது எல்லாம் இருக்கட்டும், அவ்வாறு சிறந்த மனிதரிடம் எவ்வாறு 300 ரூபாய் இல்லை என்று நீங்கள் கேட்கலாம். ஏனென்றால் நேர்மையானவர்களிடம் பணம் இருக்காது. அதுபோன்று பணத்திற்கு நல்லவன் கெட்டவன் என்ற இலக்கணம் தெரியாது. அவன் மொபைலை வாங்கி கொண்டு விருட்டென கிளம்பி விடுகின்றான். இதுதான் இந்த கற்பனை கதையின் முதல் பகுதி.
இதனுடைய இரண்டாவது பகுதி நாம் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். இந்த கற்பனை கதையின் தலைப்பு என்னவென்றால், பணம் 10 செய்யும், இல்லையென்றால் 11 செய்யும் என்பதே.